எல்லாருக்கும் ஹலோ. உங்கள் பாலன் பேசுகிறேன். 6 மாதம் ஆச்சு ஆல்மோஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டு. ஆஃப்டர் அ லாங் பிரேக் வந்திருக்கேன். இந்த பிரேக்குக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருந்ததுனால உண்மையிலே டைம் டெடிகேட் பண்ண முடியல கன்டென்ட் குடுக்குறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த 6 மாத காலம் மற்றவங்களாம் இந்த மாதிரி கன்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் வாஸ்து ஆகட்டும், ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும், நியூமராலஜி ஆகட்டும், அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மோஸ்ட்லி என்னென்ன நீடுங்கிறது வந்து இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நல்லா செக்ரிகேட் பண்ணிவிட்டு, அதுக்கு உண்மையாலே ட்ரஸ்டட் சோர்சஸ் அது எல்லாத்தையும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டென்ட் செக்ரிகேட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக போடணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நான் வந்து ஒரு லாங் பிரேக்குங்கிறது வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிஃபோர் ஒரு 2 டைம் வந்து இதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து போடும்பொழுது நம்மளால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் அண்ட் நிறைய கன்சல்டேஷன்ஸை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால என்னால் வந்து கண்டென்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, வாஸ்துவில் என்னென்ன பெட்ரூம் எங்கே வரணும், இந்த கிச்சன் எங்கே வரணும், இந்த மாதிரியான பொதுவான கண்டென்ட் இல்லாமல், நீங்கள் ஏன் வாழ்க்கையில் ஒரு தொழில பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு காரணமாக அமைது, இந்த மாதிரி ஆழமான கருத்துக்கள், வீடு எப்படி நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மாற்றுகின்றது, ஒவ்வொரு எண்ணமும் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எழுகின்றது, ஒவ்வொரு திசையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை ஆளுமை செய்யுது, சரிங்களா? இந்த மாதிரி ஆழமான கருத்துக்களை தான் வந்து வீடியோஸாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் வாஸ்து. ஸோ கொஞ்சம் கண்டென்ட் மேஜர் ஃபோக்கஸ் வந்து வாஸ்து அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜியில் நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ராசி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத போட்டு பொதுவாக நிறைய கண்டென்ட்டை வந்து பேசுகிறாங்க. ஆனால் அதனால் யூசஸ்ங்கிறது வந்து நமக்கு கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக்காக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்ட்ராலஜிங்கிறது எப்படி வேலை செய்யும், அதில் முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நிறைய தேவையில்லாத நிறைய மிஸ்கைடட் கண்டென்ட்டும் வந்து பார்த்தேன். ஒரு 6 மந்த்ஸு நம்ம வீடியோஸ் போடாமல் மற்றவங்க வீடியோஸ் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது. ஸோ எதெல்லாம் வந்து முதல்ல இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எஸ்பெஷலி ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும், நியூமராலஜி ஆகட்டும், அதிலெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அண்டு வாஸ்துவில் ஒரு நார்மலாக இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கண்டிப்பாக எங்கேயுமே கேட்கப்படாத விஷயங்கள், இதனுடைய ஆரிஜின் எங்கேருந்து வருது, அதனுடைய எப்படி வாஸ்து வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இயக்குது, அதுக்கு பின்னாடி எப்படி இந்த பஞ்சபூதங்கள் வேலை செய்யுது, பஞ்சபூதங்கள் பற்றி பேசி கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு திசைகளை பற்றி பேசி கேட்டிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து வேலை செய்யுது, இந்த மயன் வாஸ்து சாஸ்திரம், இந்த குழிக்கணக்கு, இந்த சிம்மமனை, கருடமனை, இந்த மாதிரி மனைகள் எல்லாம் இருக்கா, அடிக்கணக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, அதெல்லாம் எப்படி வந்தது, இந்த மயன் வாஸ்து சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் எப்படி தேவையில்லாமல் இருக்குது, இந்த ஒற்றைப்படை, இரட்டைப்படை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். முக்கியமாக இந்த வாஸ்து புருஷனை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. இந்த வாஸ்து புருஷன் வந்து இது வாஸ்து நாள் இப்படி அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வந்து அன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை ஒரு நல்ல சுபம் முகூர்த்தமான லக்னத்தில் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டீப் கண்டென்ட்டுங்கிறது வந்து வரும். இந்த வீடியோவில் ஒரு மேலாப்பில் என்னென்ன மாதிரி கண்டென்ட் வருங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எந்த டாப்பிக்கு டிமாண்ட் வந்து அதிகம் வருதோ அதை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன், சரிங்களா? நாட் ஜஸ்ட் இந்த வாஸ்து அப்படிங்கிறத தாண்டி சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக மினிமம் எவ்வளோ ஃபீட் இருந்தால் நம்மளால் பில்டிங்ஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ண முடியும், இல்லைனா எப்படி வாஸ்துப்படி பிளான் பண்ண முடியாது, அதோட டாலரன்ஸ் ரேஞ்சஸ்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் டிகிரி சார்ந்த நிறைய டவுட்ஸ். ஏன்னா அதுதான் நிறைய வருது, நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறது அதுதான். டீவியேட்டட் பிளாட்டு, டயக்னல் பிளாட்ஸு, ஸ்கியூட் பிளாட்ஸு, சரிங்களா? இதை விதிஷா பிளாட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாட்ஸ் இங்கெல்லாம் எப்படி பிளானிங் நம்ம வந்து கொடுக்கணும், டிகிரி வேரியேஷன் எப்படி வந்து பிளானில் அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நிறைய கரெக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு லைவ் ஃபோட்டோஸாகவே போடுறது, பிளான் கரெக்ஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வருது. மேஜர் ஃபோக்கஸ் வாஸ்து அப்படிங்கிற அபிப்பிராயத்திலும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜியில் டீபங்கிங் மித்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு எந்தெந்த கண்டென்ட்லாம் தவறாக இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை டைரெக்டாக போட்டு உடைக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட்டுங்கிறது வந்து வரும்.
ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணாலும் எப்பொழுதுமே வாஸ்து உலகிற்கு வாஸ்துவை புதுப்பித்த எனது பிரதான குருவான டாக்டர் ரவிரமணா ஐயா அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் தசாபுக்தியை வைத்து மட்டுமே கணித்து கொண்டிருந்த அந்த ஒரு ஜோதிட காலத்தில் ஜோதிடத்தினுடைய பரிணாமத்தையே மாற்றி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து சென்ற டாக்டர் நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப பணிவான ஒரு வணக்கங்களையும் மரியாதைகளையும் செலுத்தி கொண்டு வருங்கால வீடியோஸை வந்து போடுறதுக்கு இது ஒரு கம்பேக் வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் ஷார்ட்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், ரெகுலர் இன்டர்வல்ஸில் வரும். நீங்கள் என்னென்ன மாதிரி வீடியோஸ் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. அந்த டாபிக்ஸை கண்டிப்பாக வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோலே நாளைக்கே வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறத கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவேன். சரிங்களா? அன்டில் தென் பார்ப்போம். ஸ்டே டியூன், டேக் கேர். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணுவேன். சரிங்களா? பை.